அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணன், நல்லா இருக்கிறீங்களா? நான் கோயத்திலேருந்து அபீப் ரஹ்மான் பேசுகிறேன். நான் பாலைவனத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு கிடக்கிறேன். என்னால் நோன்பு வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. என்னால் நோன்பு வைக்க முடியல. அதனால் இதை அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா என்று நீங்கள் எனக்கு விளக்கம் தரவும். அது மட்டும் இல்லாமல் நான் தினசரி வேலைக்கு போனால்தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நான் தினசரி கூலி வேலை செய்பவன். என்னால் கூலி வேலை செய்யும்போது நோன்பு வைத்து கொண்டு கூலி வேலை செய்வது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் நான் நோன்பை விட்டு தான் வேலை பார்த்து என் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன். இதனால் நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா? கோயத்துல இருந்து இந்த கேள்வியை ஹபீப் ரஹ்மான் கேட்கிறார். இவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, சுருக்கமா இவர் அங்க போய் அரபு நாட்டுல கோயத்துல போய் ஆடு மேய்க்கிறார். ஆடு மேய்க்கிற வேலை செய்யறதுனால நோன்பு வைக்க முடியல அவரால். அவருடைய கேள்வி என்ன, ரமலான் மாசத்துல இந்த நோன்பு வைக்கணும் இல்லையா, அந்த நோன்பு இவர் வைக்க முடியல. ஆடு மேய்க்கும் போது பசியா இருக்கு, மயக்கமா இருக்கும், எனக்கு நோன்பு வைக்க முடியல. நான் முளைத்துதான் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறேன். இந்த வேலை வேணான்னு நான் போகவும் முடியாது. நோன்பு வைக்க முடியாத காரணத்தினால் இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன்னு போனா என் குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியாது. இப்படிப்பட்ட நிலையில நான் நோன்பு வைக்காமல் இருப்பது அல்லாஹ் என்னை கேட்பானா, என் மீது குற்றம் வருமா அப்படின்றது கேட்கிறாரு. பொது விஷயத்தை பொது அவளைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எது மனித சக்திக்கு முடியாதோ அந்த விஷயத்துக்கு கேள்வி கேட்க மாட்டான்ங்கிறது பொது விதி இருக்கிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி இருக்கிறது. சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் என்பதை உரிய முறையில் நம்ம புரிந்து கொள்ளணும். சக்திக்கு மீறி புரிந்து கொள்ள மாட்டான்னா, உங்களுக்கு சக்தி இருக்கும், நீங்களா சக்தி இல்லை நினைக்கிறது அது அல்லாஹ் ஈடுபடாது. சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான்னு சொன்னா, நீங்க ஒரு ஆள் கேள்வி கேட்கறீங்க, உங்க நிலையில் கோடான கோடி முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிறாங்க. இது முடியாத ஒரு இல்ல, நோயாளியா இருந்தா வைக்க முடியாது, அது ஒத்துக்கிறோம். இந்த ஆடு மேய்க்கிறோம் அதனால எனக்கு நோன்பு வைக்க முடியலன்னு சொன்னா, இந்த மாதிரி ஆடு மேய்க்கிற சமுதாயத்துக்கு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கடமையாக்கப்பட்ட சமுதாயம் எல்லாம் யாருன்னு கேட்டா, இந்த மாதிரி பெரிய கோடீஸ்வரன் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. அவங்க இருக்கவும் இல்லை சமுதாயத்துல, பெரிய நம்பர்ல சின்ன நம்பரா இருந்தாங்க. அப்ப யார் அந்த நோன்பு வச்சா, 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வாழ்ந்தவங்க தான் நினைஞ்சாங்க நோன்பு வைத்தார்கள். அப்ப போர்க்களத்துக்கே போனாங்க. நீங்க ஆடு மேய்க்கிறதுக்கு சொல்றீங்க, போர்க்களத்துக்கு அது சலுகை கூட இருக்கிறது. அதுல கூட நாங்க நோன்பு சில பேர் வைப்போம், சில பேர் வைக்க மாட்டோம். பிரயாணத்துக்கு சலுகை இருக்குல்ல, அந்த சலுகை இருக்கும்போது வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஆடு மேய்த்தல் என்ற ஒரு வேலையை செய்யற மாதிரிதான் இங்க மூட்டை தூக்குறான், ஒரு கல் வண்டியில வியாபாரம் பண்றான், ஒரு ரிக்ஷா ஓட்டுறான், ஒரு கடையில சேல்ஸ்மேனா நிக்கிறான். இதெல்லாம் கஷ்டம்தான். 12 மணி நேரம் 11 மணி நேரத்துக்கு சாப்பிடாம குடிக்காம நிக்கிறது கஷ்டம்தான். அந்த கஷ்டம் நோம்புக்கு இயலாதுங்கிற கஷ்டம் மட்டும் இல்ல, ஒரு சின்ன சிரமம் தரக்கூடிய கஷ்டம். சின்ன அளவில் ஒரு சிரமம் தருமே தவிர இதுக்கு நோன்பு வைக்க ஏறல அப்படி சொன்னீங்கன்னா 95% பேர் நோம்பு கடமையில் ஆயிரும். 5% பேர் தான் கஷ்டம் இல்லாம ஏசில உட்கார்ந்துகிட்டு அந்த தரத்துல உட்கார்ந்து நோன்பு வைக்கக்கூடியவனா இருப்பான். மீதி எல்லாருமே உழைப்பாளிகளாக வேலை செய்யறவராகத்தான் இருப்பார்கள். அப்ப சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் என்பது நிஜமாக சக்திக்கு மீறின விஷயத்துக்கு உள்ளது. நிஜமா சக்திக்கு உள்ளது எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கேட்டால், உங்க நிலையில உள்ள மற்றவங்க எல்லாம் வைக்கிறாங்களா வைக்கலையா? உங்க நிலையில உள்ள யாருமே வைக்க முடியல அப்படி இருக்காங்களா? இல்ல. உங்க நிலையில என்னது, ஆடு மேய்க்கிறீங்க. ஆடு மேய்ச்சா நிழல்ல தான், வெயில்ல நிக்க போறது இல்ல. ஆடு வாங்கிட்டு ஒரு நிலையில உட்கார்ந்து இருக்க போறீங்க. இந்த நிலையில உட்கார்ந்துட்டு ஆடை கண்காணிச்சிட்டு இருக்கிறது நோன்பு வைக்கிறது கடையாயிருமா? நோன்புக்கு ஏழாவது ஆயிருமான்னா அப்படி ஆகவே ஆகாது. அப்ப நீங்கள் கஷ்டமா இருக்குது என்ற காரணத்தினால் வைக்க முடியலங்கிற உங்க மனோ இச்சைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீங்க என்ன செய்றீங்க, நம்ம சாப்பிடாம இருக்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா விஞ்ஞான ரீதியாக நோன்பு வைப்பது ஆரோக்கியமானது என்றுதான் சொல்கிறார்கள். நீங்க சகர் நேரத்துல சாப்பிடலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல சகரு கூட சாப்பாடு கிடையாது. நிறைய பேருக்கு சகர ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினா கூட எல்லாரும் சகர் செய்யறதுக்கு ஏதாவது வச்சா இருந்தாங்க இல்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு அன்னைக்கு சகரு,
ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு ஒரு பகல் பொழுதும் அவங்க சாப்பிடாம இருக்க முடிஞ்சு. அப்ப ஏழரை ஏழாதா? இது ஏழக்கூடிய ஒரு காரியமா தான் இருக்கிறது. அதனால நீங்க ஏழாததுக்கு ஒரு சலுகை என்பதை நீங்க இந்த மாதிரி நீங்கள் புரிந்தீர்களே, ஆனால் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. இதெல்லாம் ஏழும் இப்படியான மக்களுக்கு தான் அல்ல கடமை ஆக்கி இருக்கிறான். நீங்கள் அப்படி நோன்பு வைத்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் என்ன செய்யும், உங்க உடம்புல உள்ள அந்த சக்தியே போதுமானதா இருக்கும். மத்தியானத்துக்கு மேல என்ன ஆகும், நம்ம உடம்புல உபரியாக சேர்ந்திருக்கிற அந்த கொழுப்புகளை எனர்ஜியா எடுத்துக்கொண்டு உடம்பு செயல்படும். அதுக்கப்புறம் நோன்பு சரியாயிரும், அவ்வளவுதான். அது ஆரோக்கியம், நமக்கு நன்மைதான் தருமே தவிர நமக்கு கெட்டதை தராது. அதனால நோன்புக்கு சலுகையானது சலுகை இருக்கு, நோயாளிக்கு சலுகை இருக்குது. நோயாளிக்கு வைக்க இயலாதுங்கிற ஒத்துக்கிற விஷயம். இந்த மாதிரி நோயும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறது, ஒரு 12 மணி நேரம் வெயில்ல வேலை பார்க்கறதுனால வைக்க முடியலன்னு சொன்னா அதுதான் ஒரு பொருத்தமான காரணம் கிடையாது. அப்படி எல்லாம் சலுகை தரல. இந்த மாதிரியான மக்கள் நோன்பு உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே வச்சாங்க, இப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யணும், சைத்தானுக்கு இடம் கொடுக்காம இதெல்லாம் இதனால ஒண்ணு வராது, இதெல்லாம் எவ்வளவு வைக்கிறான், நம்ம ஒரு ஆள் மட்டுமா எப்படி இருக்கு, எல்லாரும் தான் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைத்தீர்களே, ஆனால் இது உங்களை என்ன செய்யாது, பெருசா பாதிக்காது.